அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்க வெல்த் எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சிருப்பாங்க. எப்பயாச்சும் வார் ஏதாவது வந்ததுன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவங்களோட வழித்தோன்றலுக்கு அது யூஸ் ஆகணுன்றதுக்காக, ஒரு ட்ரெஷர் மாரி அத சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு, அத ரொம்ப ஹர்டில்ஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அதுக்கான ரூட் ஒரே ஒரு மேப் மட்டும் தான். நெறைய ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி, அதுக்கப்புறம் தான் நம்மளால அந்த ட்ரெஷரையே அடைய முடியும். அப்படி ஒரு மேப்ப தான் இன்னைக்கு நாம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இந்த ஃபேண்டசி மேப்ப பண்றதுக்கு ரொம்பலாம் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை கிடையாது. ஒரே ஒரு காஃபி பவுடர் இருந்தா போதும். ஸோ, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்க வீட்ல ஏதாவது காஃபி பவுடர் இருக்குமான்னு நான் போய் தேடி பார்த்தேன். இந்த டப்பாக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. ஓகே 2டே 2 ப்ரூ காஃபி பவுடர் இருக்கு. அத வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ, இந்த ப்ரூ காஃபி பவுடர எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டரும் தேவைப்படும். ஸோ, வாட்டரையும் எடுத்துக்கிட்டேன். பெயிண்ட் எதுவுமே தேவை கிடையாது. இந்த காஃபி பவுடர தான் நம்ம ஃபுல்லாவே யூஸ் பண்ண போறோம். பிச்சு பார்த்தா கொஞ்சூண்டு தான் இருக்கு. நான் என்னவோ நெறைய இருக்கும்னு நெனச்சேன். இவ்வளோண்டு ஒட்டிட்டு இருக்கு. சரி இத வச்சே பெயிண்ட் பண்ணுவோம். வேற வழி கிடையாது. இவ்வளோ தான் இருக்கு. ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். வெறும் நார்மலான டிராயிங் பேப்பர் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் அதோட சைட்ஸ் எல்லாத்தையுமே லைட்டா கிழிச்சுக்கணும். சின்னதா இந்த மாரி கிழிச்சுக்கிட்டோம்னா, அந்த வின்டேஜ் பேப்பர் லுக் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? அதனால இந்த மாரி கிழிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்ப அங்க இருக்க கொஞ்சூண்டு ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த காஃபி பவுடர வச்சு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் ஃபுல்லா வெட் பண்ணிரணும். பேப்பர் ஃபுல்லா லைட்டா வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சூண்டு காஃபி பவுடர நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அந்த பேப்பர் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆறதுக்குள்ள நம்ம அடுத்து என்ன வரைய போறோம்ன்னு பார்த்து வச்சிரலாம். ஸோ பின்ட்ரெஸ்ட்குள்ள போய்க்கலாம். பின்ட்ரெஸ்ட்குள்ள ஃபேண்டசி மேப் ஐகான்ஸ்ன்னு தேடுனோம்னா, குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா கேசல், இல்லன்னா அந்த சீ அனிமல், அப்புறமா ஷிப்பு, அப்புறமா குட்டி குட்டி வீடுங்க, ட்ரீஸ், மவுண்டன்ஸ் அந்த மாரி நம்ம எப்படி வரையலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து சில ஐகான்ஸ நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ஐகான்ஸ அந்த மேப்ல நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த பேப்பர் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மேப்புக்கு பேஸான ஒரு எலமெண்ட் என்னன்னா, கான்டினென்ட்ஸ் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர நம்ம வரையணும். அதுக்கு மறுபடியும் காஃபிய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஏரியா அந்த கான்டினென்ட்ஸ் இருக்கிற ஏரியாவ தவிர்த்து மிச்ச ஏரியா எல்லாமே கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கணும். மறுபடியும் காஃபி வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது. இது மறுபடியும் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுறணும். அப்புறம் இந்த மேப் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்பயே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இன்னும் கொஞ்சம் வின்டேஜ் லுக் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல எஃபெக்ட்டா தெரியணுன்றதுக்காக, சைட்ஸ் எல்லாத்தையுமே பென் வச்சு டார்க்கன் பண்ணிக்கிட்டேன். பிளாக் பென் வச்சு. அடுத்த ஸ்டெப்பா ஒரு ப்ரவுன் பென்சில் எடுத்து கான்டினென்ட்ஸ் மாரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் மேல கலர் கொண்டு வந்துட்டேன். அது நல்ல ஒரு எம்போஸ்டான எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டி எலமெண்ட்ஸ வரைய ஆரம்பிச்சிடலாம். நான் இங்க ஒரு சீ அனிமல், அப்புறம் ஷிப்பு, ட்ரெஷர் எல்லாத்தையுமே வரைய ஆரம்பிச்சுட்டேன். இது ஒரு ₹5 ஜெல் பென்னோ, இல்லன்னா மைக்ரான் பென்னோ எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணாலும் இது நல்லா தான் வருது. சின்ன சின்ன மவுண்டன்ஸ், கேசல்ஸ், அப்புறமா சீ வேவ்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பின்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? அந்த ஐகான்ஸ யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சுக்கலாம். இது எல்லாமே ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும்போதோ, இல்ல எதுனா சண்டே ஈவினிங் டைம்ல நம்ம ஜாலியா அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செம்மையான ஃபேண்டசி மேப் இதோட அவுட்புட் இவ்ளோ நல்லா வருமா? அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதோட அவுட்புட் வேற லெவல்ல இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இந்த மாரி ஆன்டிக் பொருள் எல்லாம் ட்ரை பண்றதுக்கு பிடிக்குமா?
அப்பனா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆன்டிக்கான திங்ஸ், ரொம்ப ஏன்ஷியன்டான திங்ஸ் வந்து ட்ரை பண்றது ரொம்ப பிடிக்கும். இந்த அவுட்புட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நம்மளோட ஃபேண்டசி மேப்போட ஃபைனல் லுக். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம ரீக்ரியேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye.